தற்போதைய செய்தி ஒன்று, ஒரு கண்ணீர் வீடியோ. சிஆர்பிஎஃப் வீராங்கனை கண்ணீர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சிஆர்பிஎஃப் வீராங்கனையின் கண்ணீர் வீடியோவை பகிர்ந்து திமுக அரசுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கும் நிகழ்வு அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். அண்மை செய்தி ஒன்று கண்ணீர் வீடியோ வடிவில் வந்திருக்கிறது. சிஆர்பிஎஃப் வீராங்கனை கண்ணீர் வீடியோ ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்த உங்கள் செய்தி என்ன சிவகுமார்? உங்களுக்கான நேரம். தற்போது பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல ஒரு சிஆர்பிஎஃப் வீராங்கனை ஒருத்தங்க அடுத்தவாறு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரது பெயர் கலாவதி அப்படின்னும், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற சிஆர்பிஎஃப்ல வேலை பார்க்கறதாகவும், அதாவது காட்பாடி பக்கத்துல இருக்கிற நாராயணபுரம் கிராமம் தான் என்னோட கிராமம். 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல எங்க அம்மாவை வந்து எங்க அம்மா மற்றும் உறவினர்களா இருக்கும்போது அவங்கள தாக்கிட்டு நகை பணம் உள்ளிட்டவைகளை வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டதாகவும், அவரை திருமணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த நகை பணம் உள்ளிட்டவைகளை கொள்ளையடிச்சுட்டு போனதாகவும், 5:30 மணி அளவுகள்ல வந்து பார்க்கும்போது அவரோட வீட்டோட கதவுகள் உடைக்கப்பட்டு அதன் அடிப்படையில அந்த நகைகள் உள்ளிட்ட பணம் உள்ளிட்டவை திருடப்பட்ட அந்த நிலையில அவங்க வந்து காவல் நிலையத்துல புகார் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கடந்த 6 மாதங்களாக இந்த வழக்குல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிற ஒரு நிலையில குறிப்பிட்ட மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, அவர் அண்ணாமலை வந்து தற்போது ஒரு ட்விட்டர் பக்கத்துல ஒரு பேஜ் ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்ல, அதாவது நம்ம நாட்டோட எல்லைகள்ல மரியாதையுடன் பணியாற்றக்கூடிய தமிழகத்தை சார்ந்த சிஆர்பிஎஃப் ஜவான் வந்து இந்த ஆண்டு ஜூன் மாதம் காட்பாடி அருகே உள்ள தனது வீட்டில் நகை திருடப்பட்ட வழக்கில் காவல்துறையினோட நடவடிக்கையின்மை குறித்து சமூக ஊடகங்களை கருத்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும், சீருடையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தோளில் தேசக்கொடியை ஏந்தியபடி நீதிக்காக ஆன்லைன்ல கெஞ்ச வைக்கிற அளவுக்கான நிர்வாகத்தை தான் தற்போது தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி கெஞ்சுற அளவுக்கு வந்து நிர்வாகம் வந்து கட்டாயப்படுத்துகிறதா அப்படின்னு கேள்வி எழுப்பியதோட இல்லாம, இது வெறும் சட்டமீறல் இல்ல, குற்றவாளிகளை சுதந்திரமாக தெரியும் திமுகவோட ஆட்சி மாதிரி இந்த தேசத்தின் பாதுகாவலர்களும் வந்து உதவிக்காக மன்றாடுகிறாங்க. அதாவது குற்றவாளிகள் சுதந்திரமா சுதந்திட்டு இருக்கும்போது அந்த தேசத்தோட பாதுகாவலர்கள் வந்து உதவிக்காக மன்றாடக்கூடிய அளவுக்கு தான் வந்து தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு இருக்குது. விழித்துக் கொள்ளுங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு நாட்டோட சிஆர்பிஎஃப் வீரர் வந்து தன்னோட நகைகளை காணல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அதன் அடிப்படையில சமூக வலைதளங்கள்ல தற்போது வீடியோ வெளியிட்டிருக்கிற இந்த சம்பவம் வந்து கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். தற்போதைய செய்தி, சிஆர்பிஎஃப் வீராங்கனை கண்ணீர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வீராங்கனையின் கண்ணீர் வீடியோவை பகிர்ந்து திமுக அரசுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நாட்டை பாதுகாக்கும் வீராங்கனை நீதிக்காக சமூக வலைத்தளங்களில் மன்றாடும் நிலைதான் திமுக மாடலாட்சியா என்றும் கேள்வி எழுப்புகிறார். தமிழ்நாட்டில் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் அவர் மேலும் அதிரடியாக குற்றம் சாட்டியிருக்கும் அண்மை செய்தி. காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிஆர்எஃப் வீராங்கனை கண்ணீர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த நாராயணபுரத்தைச் சேர்ந்த அந்த வீராங்கனை கலாவதி வீட்டில் நகை மற்றும்
பணம் கிட்டத்தட்ட 22.5 சவரன் தங்க நகைகள், 50,000 ரூபாய் பட்டு புடவைகள் கொள்ளை போனது. முதலமைச்சர் வருகைக்கான பாதுகாப்பு பணியில் இருந்ததால் புகார் அளித்து போலீஸ் உடனே வரவில்லை என்று அவர் கண்ணீர் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. கொள்ளை நடந்து 4 நாட்கள் ஆன பிறகே நடவடிக்கை எடுக்கவே ஆரம்பித்ததாகவும் இதில் அவர் கண்ணீர் வீடியோ பகிர்ந்ததை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பகிர்ந்து அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்.